இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அற்புதமானவர்களே, கடந்த சில பகுதிகளாக மறைந்தும் மறையாத வாழ்ந்து கொண்டே இருக்கிற இன்னமும் வாழப்போகிற திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். அதில் சொன்ன மாதிரி எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்ந்தவர் அவர். இந்த இருள் இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு ஒளியாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு ஈகையினுடைய தீபத்தை ஏற்றிட்டு போனவர் அவர். அதனால தான் நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி அந்த பதிவில் ஒரே பதிவில் பேச முடியாது அந்த ஈகையை, அவருடைய ஈகையை. அதனால் இன்று நான் யோசனை பண்ணும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, திரு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் திரு எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே அவருடைய நாடகங்கள்லாம் பார்ப்பாராம். இது யார் அவருடைய மேக்கப்னு சொல்லியிருக்கிறாரு. திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேனுடைய சுயசரீரத்திலே கூட அவருடைய வாழ்க்கை குறிப்பில் அதை சொல்கிறார். அதாவது அவர் எவ்வளவு கடினப்பட்டார், அந்த கடினப்பட்டும் போது அவர் எப்படி உதவுனாங்க மற்றவங்க, அவருடைய ஈகைக்கு அது கூட ஒரு காரணம். ஏன்னா கடினப்பட்ட காலத்தில் அந்த நல்ல உள்ளமும் நல்ல குணமும் இருந்ததால், பண்பு இருந்ததால் நிறைய பேர் உதவி இருக்கிறாங்க வாழ்க்கையில். அதனால்தான் அந்த நான் ஏன் பிறந்தேன்ல அந்த முதல் அத்தியாயத்திலே சொல்லுவார், நன்றியை தான் சொல்லுவார். பார்த்திங்கன்னா ஏவி ராமன்னு அந்த லாய்ட்ஸ் ரோடில் இருந்து பாருங்கள், அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஏவி ராமன், அவருடைய மகன் தான் ஓபி ராமன், அவருடைய மகன் தான் மோகன் ராமன் நடிகராக இருக்கார் பாருங்கள். அவர் தான் அந்த ஏவி ராமனுடைய பேரன் தான் அவர். ஏன்னா அவர் நன்றி சொல்லுவார். நான் அந்த முதல் அத்தியாயத்திலேயே அந்த நன்றியை அவர் எப்படி அது தனியாக ஒரு பதிவே போடுறேன். ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்டவங்களெல்லாம் அந்த உதவி வாங்கினதால தான் அவர் பெரிய கொடையாளராக மாறி இருக்கார். அது ஒரு காரணம் அவர். ஏன்னா அவர் பாருங்கள், அம்மா சத்யபாமா அம்மா முதல்ல அடையாறில் இருக்கிறாங்க. அடையாறில் இருக்கும்போது அவங்க அம்மாவால் எழுந்து நடமாடக்கூட முடியல, படுக்கையாக இருக்கிறாங்க. தூக்கிட்டு தான் எங்கன்னா மருத்துவமனை கூட கொண்டு வரணுமா. அந்த மாதிரி நிலையில் என்ன பண்ணுறாங்க, டவுனுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ அடையாறுங்கிறது ஒரு புறநகரமாக இருந்தது, டவுனுக்கு வர ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அந்த பாலம் அந்த அடையாருக்கு அந்த பக்கம் இருந்தது இல்லையா அடையாறு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் லாயர்ஸ் ரோடுக்கு வராங்க. பாருங்கள், சொல்கிறாரு, அடையாறில் அவர் வாழ்ந்த வீட்டினுடைய எண் 161. இங்கே லாயர்ஸ் ரோடில் 160. அதில் தான் அந்த ஏவி ராமன் இருக்கிறாரு, பெரிய வழக்கறிஞர், ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவர். அவர் பாருங்கள், அவர்கிட்ட அந்த அந்த வீடு வரும்போது இவர் சொல்கிறாரு 250 ரூபா வாடகையாம். அவர் சொல்கிறாரு மலைப்பாக இருக்குமா. அவருக்கு அந்த நேரத்தில் அண்ணனும் தம்பியும் வேலை செஞ்சால் கூட 100 ரூபா கிடைக்கிறதே கடினமாக இருக்குமா அந்த காலத்தில். எந்த துணிச்சல் நான் போய் 250 ரூபா கொடுத்தோன்னே எங்களுக்கு தெரியல, நம்பிக்கையோட அம்மாவுக்காக நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஏன்னா நான்லாம் நிறைய இடங்களில் அழுதுதான் படித்தேன். ஏன்னா ஒரு மனிதன் துன்பப்பட்டு தான் கொடுக்குற குணம் வரும் போல தருது. ஏன்னா எம்ஜிஆர் அந்த 250 ரூபா கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 10 நாளைக்கு முன்னாலேயே அவங்களுக்கு பதப்பதப்பு வந்துடுமா, எப்படிடா கொடுக்க போகிறோம் அந்த 250 ரூபா அப்படின்னு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து சம்பாதிச்சா கூட 100 ரூபா வர்றதுக்கு கடினமாக இருக்குமா, கடன் வாங்கி தான் கொடுப்பாராம். அப்போ அப்படி இருக்கும்போது அம்மாவுக்காகவே அந்த வீட்டை பிடிக்கிறாங்க. அந்த வீட்டை பிடிக்கிற போது பாருங்கள், அந்த 250 ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அந்த வீட்டை கொடுக்கறதுக்கே திரு ராஜாஜி அவர் தான் சிபாரிசு பண்ணதா அவருடைய மேக்கப் மேன் சொல்கிறார். இது அவர் சொல்லலை, அவருடைய மேக்கப் மேன் சொல்கிறாரு. அதாவது இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லும்போது திரு மூதறிஞர் ராஜாஜி அடிக்கடி அந்த ஏவி ராமனோட வீட்டுக்கு வருவாராம். அது மட்டும் இல்லை, அவங்க நண்பர்களாம் அவங்க. அப்போ சொல்கிறாராம் ஏவி ராமன் கிட்ட, இது மாதிரி 2 பேரும் வராங்கன்னு சொன்ன உடனே நாடகம்லாம் நான் பார்த்துருக்குறேன், அவங்க 2 பேரும் சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் ஒரு ராம லக்ஷ்மணர் மாதிரி அப்படின்னு சொல்லி இவர் தான் சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் அந்த வீடை கொடுத்ததா அவர் சொல்கிறார். ஆனால்
வந்த பிறகு கூட திரு ஏவி ராமன் அவர்கள் எம்ஜிஆரை வந்து எப்படிப்பா இருக்கு வீடு, எப்படிப்பா இருக்கு வீடுன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் இல்லாத சமயங்கள்லேயே ராஜாஜி ஐயா கிட்ட சொல்லுவாராம் ஏவி வீட்டு உரிமையாளர், இந்த 2 ஜென்டில்மேன் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில்னு பெருமையாக சொல்லுவாராம். அதாவது எம்ஜிஆருக்கு முன்னால் சொல்லலையா, அதை ராஜாஜி கிட்ட சொன்னான்னு ஒரு கேள்விப்பட்டாராம் எம்ஜிஆர். அது குறிப்பிடுறார், நாங்கள் இல்லாத போது கூட 2 ஜென்டில்மேன் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஏவி ராமனை வணங்குறாரு, நன்றி தெரிவிக்கிறார். நான் ஏன் சொல்கிறேன்னா 250 ரூபா வாடகை கொடுக்க முடியாத அவங்க அந்த வீட்டையே, அந்த ஏவி ராமன் அவர்கள் அந்த வீட்டையே அவர் உரிமையாக்குறார். அதுக்கு ஒரு தனி பதிவு கொடுக்குறேன். ஒரு நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த நல்லவர்களுக்கு வாழ்வு வரும்னு சொல்லுவார் பாருங்க. என்றும் நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளைன்னு ஒரு படத்தில் வாரிசா எழுதியிருப்பார். இது அறிஞரன்னா எழுதி வைத்த ஓலை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். நல்லவர்களுக்கு வாழ்வு என்னைக்கும் வரும், நான் தான் நல்லவன் வாழ்வான்னு பின்னால் டைட்டிலே வச்சாங்க எம்ஜிஆர். என்ன காரணம்னா அந்த அப்போ சொல்கிறார் எம்ஜிஆர், அந்த வீடு வந்து எங்கள் அம்மா ஒரு கனவு இருந்தது, சத்யபாபா அம்மாவுக்கு. நான் வந்து சொந்த வீட்டில் சாகணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீட்டில் இறந்துடுறாங்க சொந்த வீட்டை ஆக்கிறதுக்கு முன்னாலேயே. ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொந்த வீட்டை ஆக்கக்கூடிய நிலைமை வந்ததுன்றார். அது கூட நான் சொந்த வீட்டை ஆக்கிட்டோன்னு சொல்லும்போது இதுவும் தவறு தான், சொந்த வீடாக ஆக்கி கொள்ளப்பட்டதுன்னு உரிமையாக்கப்பட்டதுன்னு தான் எழுதுகிறார். அதுதான் எம்ஜிஆர். ஏன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி அவருடைய வாழ்வியலில் நிறைய உள்வாங்கியிருக்கிறார். அதாவது நிறைய உதவிகள் வாங்கியிருக்கிறார். அந்த உதவிகள்லாம் வாங்கினதால தான் பின்னால் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணமே அவருக்கு ஒரு வாழ்வியலாக மாறிப்போச்சு. அதனால தான் நான் சொன்ன பாருங்க, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வாழ்ந்தார். ஏன்னா இந்த உலகத்தில் கொடுக்குற குணம் எங்கே வரும்னா, நாம் எப்போவுமே நமக்கெல்லாம் உதவுனாங்களே, நாமெல்லாம் இப்படி வாழ்ந்துருக்கிறோமே, நாமெல்லாம் இப்படி வசதி பெறுறோமே, நாமெல்லாம் இப்படி உதவி பெறுகிறோமே, நாம் இப்படியெல்லாம் இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு உதவுதே, நாம் எங்கே உதவ போகிறோம், மழைக்கு நம்ம என்ன திருப்பி நம்ம கைமாறு செய்கிறோம், சூரிய வெளிச்சத்துக்கு நம்ம என்ன கைமாறு செய்கிறோம், ஒரு காற்றுக்கு நம்ம என்ன கைமாறு செய்கிறோம், இதெல்லாம் நம்ம நினைக்கணும். அப்படிலாம் நினச்சா தான் அந்த ஈகையே வரும். அதனால தான் ஈகைங்கிற அதிகாரத்தில் 23வது அதிகாரத்தில் ஐயா சொல்லுவார், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர் அது உடைத்துன்னுவார். அதாவது ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான ஈகை. மற்றதெல்லாம் அந்த கடன் கொடுக்கறது, மற்ற திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்த்து கொடுக்கறது, இவங்க கொடுத்தா நல்ல செய்வன் நினைக்கிறதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி கொடுக்கறது, அதுக்கு பேர் ஈகை கிடையாதுன்னுவார். அது மாதிரி தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் யாருக்கு என்ன தோணுதோ, எந்தெந்த வகையில் உதவணுமோ அப்படியெல்லாம் உதவுனார். அந்த வகையில் என் நண்பர் வந்து ஜீவா ஒரு குறிப்பு அமைச்சிருந்தார், ரொம்ப அற்புதமான குறிப்பு. அதை நான் படிக்கிற போது நான் அப்படியே கண்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுட்டேன். நான் என்னென்னா எவ்வளவு ஒரு மாண்பு இருக்குது பாருங்கள். நம்ம சொல்கிறோமே, கொடுத்துடலாங்க, ஒருத்தர்கிட்ட வச்சுக்கன்னு கொடுத்துடலாம், உதவலாம், என்ன ஒன்றா செய்யலாம். ஆனால் கொடுக்குறதுலேயும் ஒரு பண்பு இருந்தது பாருங்கள், அதுதான் திரு எம்ஜிஆர். ஒரு குறிப்பு பாருங்கள், ஒரு கார்த்திகை மாதம், எம்ஜிஆர் சிஎம் ஆகலை, அப்போ நடிச்சிட்டு இருக்கிறார். ஒரு கார்த்திகை மாதம், கடும் குளிரான மாதம். அந்த காலத்தில் 12 மணிக்கு செங்கல்பட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வராரு காரில். வர்ற போது வழியில் ஒரு இருட்டு இருக்குது, எதுவுமே ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு நள்ளிரவு. பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் செங்கல்பட்டுன்னு வரும்போது, சென்னைக்கு ராமவரம் தோட்டத்துக்கு வரும்போது பஸ் ஸ்டாப்பில் ஒரு போலீஸ்காரர் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாரு. இதனால் இன்னத்தில் இவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மெல்ல கார்காரர்கிட்ட சொல்கிறாரு, தன்னுடைய ஓட்டுநர்கிட்ட சொல்கிறாரு எம்ஜிஆர், அப்படியே கொஞ்சம் மெல்ல போப்பா அப்படின்னு. போன உடனே நிறுத்த சொல்கிறாரு. சொல்லும் பத்திரம் புரிஞ்சிட்டார் அவர், நிறுத்திட்டாரு. போலீஸ்காரர் கூப்பிட்றாரு, நீங்கள் ஏறுங்க, எங்கே போனோம் அப்படின்னாரு. இல்லைங்க நான் நான் போகிறேன் அப்படின்றாரு. எங்க இதுக்கு மேலே பஸ்ஸு கிடையாதுங்க, 12 மணி ஆச்சுங்க, இந்த ரூட்டில் எனக்கு தெரியுங்க, நீங்கள் ஏறுங்க அப்படின்றாரு. இல்லைங்க பரவாயில்ல நான் வரங்கன்றாரு, மறுக்கிறாரு. நீங்கள் ஏறுங்கன்னு கட்டாயப்படுத்துகிறாரு. வேறு வழி இல்லாமல் ஏறி உட்காடுறாரு. உட்காந்த உடனே கார் மூவ் ஆகுது. லைட்டை போட்டார். லைட்டை போட்ட உடனே இவர் கேட்குறாரு, சாப்பிட்டீங்களா? அப்படி சாப்பிட்ருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர், என்ன பண்ணுறாரு, சீட்டுக்கு பின்னால் இருக்கிற பழத்தையும் பிஸ்கட் எடுத்து கொடுக்குறாரு. உடனே இந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, நான் வந்து உங்களோட ஓசியில் இங்கே இதில் வந்து பயணம் வர்றதே தப்பு, இதில் வேறு சாப்பிட சொல்லி என்னை இழிவுபடுத்துகிறீங்களே அப்படின்னு ஒன்று எம்ஜிஆர் கோபம் வரலையாங்க. அப்படியே பார்க்குறாராம், என்னடா வித்தியாசமான ஆளாக இருக்கான் அந்த ஆள், ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு நினச்சிட்டு சரிங்க சாப்பிடுன்னு கொடுத்துட்டு, நான் எம்ஜிஆர் தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாராம். எம்ஜிஆர் கோவப்படவே இல்லையா. என் படமெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, நான் சினிமாவை பார்க்குறது இல்லைங்க அண்ணாராம். எம்ஜிஆர் பாருங்கள், வேறு யாராக இருந்தால் வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்படியே செலுத்து போச்சான் எம்ஜிஆருக்கு, என்னடா இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானே.
அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஊரை சொல்கிறாரு. அப்படியே போகுது. சொன்ன உடனே இதுக்கப்புறம் எம்ஜிஆர் எந்த கேள்வியும் கேட்காம வண்டி போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது அந்த கார் சத்தம் மட்டும் தான் கேட்குதான். உடனே அந்த அவர் சொன்ன ஊர் வருது பாருங்க, அந்த ஊர் வர்றதுக்கு முன்னாலே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாலே நிறுத்த சொல்கிறார் அந்த போலீஸ்காரர். கொஞ்சம் நிறுத்துங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். ஒன்று இல்லையே, இன்னும் 1/2 கிலோமீட்டர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னாரான் எம்ஜிஆர். அது பாருங்கள், அவர் சொன்னாரான் அந்த போலீஸ்காரர், நான் வந்து ஒரு காரில் சாதாரண ஒரு போலீஸ்காரன், சாதாரண உத்தியோகம் சம்பளம் வாங்குகிறேன். நான் ஒரு காரில் வந்து இறங்கினா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? இது வரைக்கும் நான் யார் கார்லையும் அந்த மாதிரி வந்தது இல்லை, ஓசியில் பயணம் பண்ணதில்லை. அதனால் நீங்கள் இந்த தூரம் இவ்வளோ தூரம் என்னை விட்டதே எனக்கு உபகாரம் பண்ணதே எனக்கு பெரிய நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து நன்றி சொல்லிவிட்டு அப்படியே இறங்கிட்டாராங்க. எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம். ஏடா இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கானு சொல்லிட்டு ஒன்றுமே பேசிக்கலையா, அவர் பாட்டு போயிட்டாராம். அப்படியே சொன்ன மாதிரி அங்கே இறக்கி விட்டு போயிட்டாராம். பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ராமாவரம் தோட்டத்திலேருந்து அவருக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு அவர் வந்து ஃபோன் போதா, நான் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன்னு சொல்லி நடிகர் பாருங்கள். பேசின உடனே அங்கே வந்து விசாரிக்கிறாரு, அந்த சம்மந்தப்பட்ட யார் இந்த இடத்துல போனவர், அவர் பேர் தெரியுது. அவர் இந்த தான் போலீஸ்கார் சொன்ன உடனே அது குறித்து டிஎஸ்பி சொல்கிறாரு அவர்கிட்ட. அங்கே பாருங்கள், அந்த டிஎஸ்பி சொல்கிறாரு, சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ்காரருக்கு நீ லீவுங்க, இன்றைக்கி வரல. ஆனால் அவர் ரொம்ப நாணயமானவர், நேர்மையானவர், போலீஸ் துறைக்கே இலக்கணமானவர், கைவிட்டு வாங்கினதே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, பீடி குடி வெத்தலை பாக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் கெடுக்குது அன்றதே கிடையாது. இவ்வளவு ஏங்க, நாடக சினிமா கூட அவர் பார்க்க மாட்டாருங்க. பொழுதுபோக்குன்றதே அவர் என்னன்னு தெரியாதுங்க. அவருக்கு தெரிஞ்சது போலீஸில் நேர்மையாக இருக்கிற வேலை தாங்க, நாங்கள் பெருமைப்படுறோங்கன்ற மாதிரி அந்த போலீஸ் டிஎஸ்பி சொல்லியிருக்கிறாரு. அந்த துறை டிஎஸ்பி சொன்ன உடனே எம்ஜிஆர் சிரிச்சிருக்கிறாரு. சிரிச்சிட்டு பாருங்கள், இப்போ தான் எம்ஜிஆர் அவருடைய உண்மையான கொலைத்தன்மை தெரியுது. உடனே சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ்காரரை ராமாவரம் தோட்டத்துக்கு வரவழைக்கிறாரு. ரொம்ப அன்பால் வரவழைக்கிறாரு. அவரும் சரி கூப்பிட்றாருன்னு போயிருக்காரு. போன உடனே ஒன்றுமே பேசலையா எம்ஜிஆர். ஒரு பேப்பரில் சுட்டப்பட்ட ஒரு பணக்கட்டை கொண்டாந்து இதை கொடுத்தது இது வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே அவர் பாருங்கள் மறுக்கிறாராம் அந்த போலீஸ்கார். இல்லைங்க வேணாங்கன்றாராம். எம்ஜிஆர் சொல்கிறாராம், இதை பாருங்கள், நான் உங்களால் ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி இதை கொடுத்தா நீங்கள் வாங்கினா அது கைவிட்டு அது தப்பு. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இல்லை. இது நானாக உங்களுக்கு செய்கிற நான் உங்கள் சகோதரனா நான் எண்ணிக்கிட்டு, இப்போ நல்லா கவனிங்க, என் சகோதரனா நீங்கள் நான் சொல்லலை, உங்கள் சகோதரனா நானாக இதை எண்ணிக்கிட்டு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, உங்களால் ஆக வேண்டிய காரியம் எனக்கு எதுவும் இல்லை, என்னால் ஆக வேண்டிய காரியம் உங்களுக்கு எதுவும் இல்லை. அதனால் நான் உங்கள் சகோதரனாக எண்ணி இந்த உதவியை செய்கிறேன். உங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பாருங்கள், சொல்லியிருக்காரு அந்த போலீஸ்கார், அவருக்கு 3 பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணாமல் அவர் ஒரு சிரமப்படுறாரு. இதை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு 3 பெண் குழந்தை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் இந்த உதவியை நீங்கள் ஏற்றுக்கணும். நான் உங்கள் சகோதரனாக எண்ணித்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என் சகோதரன் அவர் சொல்லலை, நான் உங்கள் சகோதரனை எண்ணித்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கணும் சொல்லி அந்த அன்பாலை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரை வாங்கிட்டாராம். வாங்கிட்டு பாருங்கள், சும்மா பணம் கொடுத்தது மட்டும் இல்லையா, அந்த 3 பெண்களுக்கு திருமணம் நடக்கும்போது எம்ஜிஆரும் கூட போய் வருகை புரிஞ்சாராம். அந்த பதிவை பார்த்த உடனே நான் யோசனை பண்ணேன், ஈகையில் எத்தனை குணமான வகைகள் இருக்குது. நான் போன பதிவு கூட சொல்லியிருப்பேன், கடையேழு வள்ளல்களும் பாரி ஓரி ஆரி சொல்லுவோம் இல்லை, நான் படிச்சிருப்போம் இல்லை தமிழில், அவங்கெல்லாம் கூட சேர்ந்து இவர் உருவத்தில் வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கூட நான் நினச்சேன். ஏன்னா அதனால தான் அந்த அவர் உருவத்தில் வந்தவங்க அவங்க அப்படின்னு சொன்னேன். அதனால தான் திரு ராஜாஜி அவர்களே என்ன சொல்வாராம், 1972 திரு எம்ஜிஆர் விலைக்கு வரும்போது திரு அண்டே அவர்கள் ஒரு பேட்டி சொல்லியிருந்தார். அண்டே அவங்கெல்லாம் அப்போ அவங்க சுதந்திரா கட்சியில் இருந்தவங்க, ராஜாஜி ஐயா கூட இருந்தவங்க. அதே அண்டே வந்து இப்போவும் இருக்கிறார். அவர் பின்னால் வந்து 1980களில் அண்ணா நகரில் வந்து எனக்கு தெரிஞ்சு 1980 அந்த அசம்பிளி எலெக்ஷனில் 2வது அசம்பிளி எலெக்ஷனில் திரு கருணாநிதி அவர்கள் தோத்துட்டாருன்னே எல்லாம் கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. அப்போ நான் சென்னையில் தான் இருக்கிறேன், எங்கள் அண்ணா வீட்டில் இருக்கிறேன். அடைச்சிட்டாங்க, அண்டே ஜெயிச்சிட்டான்னு சொன்னாங்க. மறுநாள் காலை பார்த்தா குறைந்த ஓட்டில் வந்து கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சிட்டார்னு பத்திரிகையில் வருது. அதுக்கப்புறம் அப்படி அவர் அண்டே அவர்கள் தோற்ற பிறகு கூட அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தவர் திரு எம்ஜிஆர். ஏன் தெரியுமா, அப்போ ராஜாஜி சொன்னாராம் 1972 எம்ஜிஆர் விளக்கப்பட்ட உடனே, அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாராம், எம்ஜிஆர் விளக்கப்பட்ட உடனே வருத்தப்பட்டாராம் திரு ராஜாஜி. திரு எம்ஜிஆர் அவர்களை திமுக கட்சியிலிருந்து விலக்கியது அண்ணாதுரையையே கட்சியிலிருந்து விலக்கியது போல, அது மட்டும் இல்லை, திரு எம்ஜிஆர் அவர்கள் தனித்து நின்று போராடுகிறார். அவரை மகாபாரத அர்ஜுனனாக
அவரை மகாபாரத அர்ஜுனன் எப்படி வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பண்ணானோ அதை போல அவரை வந்து எம்ஜிஆரை பாரத அர்ஜுனனை போல அவரை வெற்றி பெற செய்யுங்கள்னு சொல்லி அன்னைக்கு மூதறிஞர் ராஜாஜி அறிக்கையை விட்டாராம். அது அண்டே சொன்னார் ஒரு பேட்டியில். ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கொடைத்தன்மையும் அந்த வள்ளல் தன்மை மட்டும் காரணம் இல்லை, அந்த பண்பு. அதனால தான் அவர் மூதறிஞரிலிருந்து பேரறிஞரிலிருந்து எல்லா அறிஞர்களும் அவர் வாழ்த்துனாங்க. பெரியார் அவர்கள் கூட அவர் வந்து நான் அவரை சந்திக்க தனியாக கூட நான் வரேன்னு சொன்ன ஒரு ராமவரம் தோட்டத்துக்கு அதை கூட சொல்லியிருக்கிறேன். என்ன காரணம்னா இந்த கொடுக்குற குணம் என்ன பண்ணுது பாருங்க, எல்லா பண்புகளையும் உள்ளே கொண்டு வந்துடுது. அதனால தான் நான் அவை தாய் சொன்னேன். எப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு சோறு எடுக்கிறீங்களோ, ஒரு தண்ணீரை கொடுக்குறீங்களோ, எப்போ மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்குறீங்களோ, கொடுக்கும்போதே உங்களுக்கு என்ன அந்த உள்ளுக்கிற அந்த ஊற்று, அந்த நல்ல பண்புங்கிற ஊற்று, நல்ல அன்புங்கிற ஊற்று, இரக்கம்ங்கிற ஊற்று, நன்றிங்கிற ஊற்று எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால தான் அந்த நன்றி சொல்லும்போது கூட அந்த சொன்ன பாருங்க ஏவி ராமன் ஐயாவுக்கு தன்னுடைய வீட்டை கொடுத்த அந்த ஏவி ராமன் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறார் முதல் அத்தியாயத்திலேயே. அதை படிக்கணும் நானியன் பெண். அதனால தான் நான் சொன்ன பாருங்க பாட்டு, அந்த வாலிசார் எழுதின பாட்டு, அதிலே சொல்லுவார், படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். பாருங்க, படைத்தவன் மேல் அவன் பழி கிடையாது, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. இதை உணர்ந்து தான் திரு எம்ஜிஆர் வாழ்க்கையே வடிவமைச்சுக்கிட்டார். அந்த வழியில் வந்த நாம் அதனால தான் அந்த ஈகை சொன்ன பாருங்க, அதில் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இங்கே ரெண்டு பேர் பாருங்க, அந்த போலீஸ்காரர் நல்ல வழியில் ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை மறுக்கிறாரு. ஆனால் மேலுலகம் இருக்குதோ இல்லையோ நான் கொடுக்கணும் அவருக்கு, அவர் உதவணும்னு அது உதவினார் பாருங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த போலீஸ்காரர் நினச்சியும் நான் நன்றியோடு நான் வணங்குறேன். திரு எம்ஜிஆர் அவர்களையும் நன்றியோடு வணங்குறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களையும் நான் நன்றியோடு வணங்குகிறேன். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான இந்த தமிழ் டீனுடைய சேனலில் பண்பு சார்ந்த, நயம் சார்ந்த, உண்மை சார்ந்த, சத்தியம் சார்ந்த பதிவுகளை தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு ஒரு வளர்ச்சிக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் அரும்பிச்சுன்னா நிச்சயமாக இதை உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்லதை பெருக்குவதற்கு தான் இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மி. ஆனால் வேறு வழியும் இல்லை. எங்களுடைய அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இந்த சேனல் மூலமாக இந்த உலகத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் இல்லை, அறம் எங்கெல்லாம் இருக்குது அந்த அறத்தை தேடி 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 நாங்கள் இது பதிவிடம் தான் துடிக்கிறோம். எனவே இதயம் உள்ளவர்கள், இரக்கச்சிந்தனை உள்ளவர்கள், அந்த நிலை உடையவர்கள் நிச்சயமாக உதவணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.